மீண்டும் அவங்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல அடுத்த அதிகாரம் 14வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், மற்றவர்களோடு உள்ள உறவு, சில இடங்கள்ல நம்ம நடந்து கொள்ளுகிற விதத்தை இது ஒரு கண்டிக்கிற பாடமாக அந்த அதிகமாக இருக்கும். நம்ம அறியாமல் செய்கிற நிறைய தவறுகள் இதுல உண்டு. தேவன் தாமே அதை ஞானமாய் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபத்தோடு கூட இருங்க. 14ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். நாற்பத்தி 43வது பாகம், மொத்தம் 42 பாகம் முடிச்சிருக்கிறோம் ரோமர் புத்தகத்துல மாத்திரம். இதுல 23 வசனங்கள் இருக்குது. 14ஆம் அதிகாரத்துல மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. அதை 4 பகுதிகளாக இங்க பிரித்திருக்கிற. முதல் 4 வசனங்கள் கொள்கை ரீதியில் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம், தேவன் பார்த்து கொள்ளுவார். 2வது, எதுவானாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். 3வது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிறிஸ்துவின் நியாயாசனத்தை கொடுத்து எடுக்க ஆசிக்கிறேன். இறுதியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாக நாட வேண்டும். இந்த கொள்கை ரீதியில் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம். நிறைய இந்த விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நிறைய சபைகள்ல கட்டுப்பாடு வைத்திருக்கிறாங்க. ஏதோ வேற டினாமினேஷன் சர்ச்சில் சேர்ந்தவங்களா இருந்தா அவங்கள ஒரு விசுவாசிகள் பட்டியலையே சேர்ப்பதில்லை. நாங்க இந்த ஒரு பர்டிகுலர் சபையை சேர்ந்தவங்க, அவங்க ஒண்ணது கிடையாது, இந்த சபைக்கு போனவங்க தான் அப்படி இருக்க முடியும். இப்படி விசுவாசிகளை ஏற்றுக்கொள்வதில் அநேக முரண்பாடுகள், விசேஷமாக போஜன பதார்த்தங்களில். இதுல வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது, பர்கர், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு. கோஷர்னு போட்டிருக்கேன். இது யூதர்கள் பழைய ஏற்பாட்டின்படி எந்த ஆகாரம் புசிக்கலாம் புசிக்க கூடாதுங்கிறதன் அடிப்படையில கோஷர் ஃபுட்ஸ். அப்போ இதுதான் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப எனக்கு பிடிக்கலன்னா மற்றவனை நான் கடிந்து கொள்ளுவேன். அதான் அந்த டாபிக். எனக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கும் பிடிக்க கூடாதா அல்லது கூடுமா? அதனால இன்னைக்குள்ள இன்னொரு டாபிக் என்னன்னா, விசுவாசத்தில் பலமுள்ளவனும் பலவீனனும். நல்ல கவனிச்சுக்காங்க. விசுவாசத்தில் பலமுள்ளவனும் பலவீனனும். இதுதான் 14ஆம் அதிகாரத்துல உள்ள முக்கியமான ஒரு டாபிக். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவேளை நான் பைபிள் ஸ்டடி எடுக்கலாம், சிலவங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கலாம், உடனே அவன்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு குற்றப்படுத்தாதங்கன்னு தான் சொல்லுவார். நமக்குள்ள அது உண்டு, அந்த ஸ்பிரிட். என்ன பிரதர், ஒரு சகோதரர் இப்படிதான் நல்ல வளர்ந்து வந்தவர் திரும்பி சபைக்கு வர்றத காணல. அப்ப அவரை அழைத்து கொண்டு வந்த நண்பர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்நேரம் காணலையே, கொஞ்ச நாளா அவரை கொஞ்சம் உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க தானே கூப்பிட்டது. வேண்டாம் விடுங்க பிரதர், அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். எப்படி?
சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த ஆளும் சம்பளம் இல்ல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பல கஷ்டங்களின் மத்தியில உழந்து கொண்டிருக்கிற ஒரு கத்தோலிக்க சகோதரர். அப்ப அந்த ஆள் விசுவாசத்துல ஒன்ன மாதிரி நல்லா ஆடி பாடி பயங்கர விசுவாச வீரனா இருக்க முடியாது. எப்பவும் அது மாதிரி சிலவங்க விசுவாசம் ரொம்ப வீக்கா இருக்கும். அததான் இங்க விளக்கி ஆகாரத்தை வைத்து நாட்களை குறிப்பதில் வைத்தும் இது சொல்லுகிறார். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று ஒருவன் நினைப்பான், எல்லாம் சாப்பிடலாம், அடிச்சு புசிங்கப்பா, உண்மைதான். ஆனால் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். பலவீனன்னா உதாரணத்திற்கு ஒரு இந்து பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் வருகிறான்னு வைங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்டது நான்வெஜ், வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டு வந்தவன வேலையா அவனை நான்வெஜ் சாப்பிட வைக்கிறது, கட்டாயப்படுத்துறது. அதான் விருப்பம். அப்போ ஒருவன் மரக்கறிகளை மாத்திரம் பலவீனனா இருக்கிறான், எதையும் சாப்பிடலாம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் எதையும் சாப்பிடுவேன். விக்கிரகங்களுக்கு படைத்தத எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் அதை பற்றி கவலைப்படுகிறது இல்லை. ஆனா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இவன் என்னப்பா போதிக்கிறான், இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு முறை அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எங்க நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுல உள்ளாங்க, புதுசா அந்த இடங்கள்ல நான் இருக்கிறேன், எல்லாருமே இந்துக்கள் தான். ஒரு நண்பர் நல்ல எல்லார்ட்டையும் நல்லா என்கிட்ட எல்லாரும் பழகுவாங்க, ஆனா இந்துக்கள். ஒரு சகோதரர் லட்டு கொடுக்காரு. சார் சாப்பிடுங்க, திருப்பதி லட்டு கொண்டு வந்திருக்கேன், நாங்க கொண்டு வந்து. இன்னொரு ஆள் சொல்றாரு, வேணாம் வேணாம், அவரு கிறிஸ்டியன், கொடுக்காதுங்க, சாப்பிட மாட்டாரு. அப்ப கொடுக்கிறவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனா இவரு அத மாதிரி கிறிஸ்டியன் இல்ல, இவரு அப்படி இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு இதை உண்டு பண்ணிட்டாங்க ஜனங்களுக்கு மத்தியில. போன வருஷம் தான் அப்படிதான். ஆமா, எங்க இன்னொரு வீட்டுல இருந்து எங்களுக்கு தீபாவளிக்கு பண்டம் வந்துச்சு. கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, அங்கிள் பயப்படாதுங்க, இது விக்கிரகங்களுக்கு படைச்சது அல்ல. நான் சொன்னேன், அப்படி நீங்க படைச்சிருந்தாலும் என்ன பொறுத்த மட்டுக்கு என்னுடைய விசுவாசத்தின்படி இதெல்லாம் பாக்குறது இல்லை. அப்படி சாப்பிடாதவனையும் குறை சொல்லக்கூடாது, சாப்பிடுறவனையும் குறை சொல்லக்கூடாது சொல்ல வர்றார். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமா எண்ணாது இருப்பானா. இப்ப நீங்க லென்த் டேஸ்ல நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எதுக்காக லென்த் டேஸ்ல இருக்காங்க? பாடுபட்ட நாட்கள். வேதத்துல இல்ல லென்த் டேஸ்ல ஃபாஸ்டிங் இருக்கணும்னு, ஆனா கர்த்தருக்கு அவங்க நியமித்திருக்கிறாங்க இப்ப லென்த் டேஸ்ல. சிலவங்க சொல்லுவாங்க நாங்க வெஜிடேரியன் தான் லென்த் டேஸ். அப்போ இந்த சோ கால்டு பென்டிகாஸ்டல் பிலீவர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அது என்ன, லென்த் டேஸ்ல மத்தம் சாப்பிட மாட்டேங்க, சரி அவங்க கர்த்தருக்கண்டு செய்யறாங்க, அவ்வளவுதான். அவங்க விசுவாசம் எப்படியோ அதை பற்றி நீ தீர்மானம் பண்ணாதங்கிறது. புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காது இருப்பானாக. இப்ப நான் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடும் பொழுது ஒரு விசுவாசி என்ன பார்த்துட்டு, இவன்லாம் ஒரு விசுவாசியா அதை சாப்பிடுறான், என்னுடைய தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. ஏம்னா பாருங்க, அடுத்த வசனம் வாசம் உங்களுக்கு புரியும். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக திருக்கிறதுக்கு நீ யார்? மற்றவனுடைய வேலைக்காரன் யாரு? தேவனுடைய வேலைக்காரனா? யாரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலைக்காரர்கள்.
அவனை போய் நீ குற்றம் இருக்காத. அதான் சொல்றான், அவன் நின்றாலும் விழுந்தாலும். ஒரு எஜமானுக்களை நீங்க வேலை பார்க்கறீங்க, அவன் வேலை செய்யறாலும் செய்யாட்டியும் நின்றாலும் விழுந்தாலும் அவன் எஜமானுக்கே உத்தரவாதி. அவன் சில சமயம் வேலை செய்யாம தூங்கிட்டு இருப்பான். வேற ஒருத்தன் போய் நியாயம் இருக்கக்கூடாது, அவன் தூங்குறான், அவனை அடிச்சு பினிஷ் பண்ணுங்க. ஒருவேளை ஓனர் வந்து அவன்கிட்ட பேசுவாரு, என்னப்பா தூங்குற, டயர்டா இருக்கா, சிக்கா? ஆமா சார், ராத்திரில இருந்தே காய்ச்சல். அப்படியா, சரி, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுல நாளைக்கு வா. பிகாஸ் he is the owner, he can take the decision. ஆனா கூட வேலை பார்க்கக்கூடிய அவனை நியாயம் தீர்க்க முடியாது. அவன் நிலைமை இவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எஜமானுக்கு தெரியும். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. அப்படின்னா இப்ப இளங்கோ ஒரு விசுவாசி, இன்னொரு பிரதர், உதாரணத்துக்கு நம்ம இதுல டெல்விஸ் பிரதர் வந்திருக்காருன்னு வைங்களேன், அவரு விசுவாசி தான். இப்ப நான் சாப்பிடுவேன், அவர் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டார், வெறும் பியூர் வெஜிடேரியன், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட மாட்டாரு. எங்க ரெண்டு பேருக்கும் முதலாளி யாருன்னா தேவன். அதனால நான் அவரையோ டெல்விஸ் பிரதர் என்னையோ நியாயம் தீர்க்க முடியாது, கூடாது. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு, தேவன் இளங்கோவை ஏற்றுக்கொண்டாரு, தேவன் டெல்விஸை ஏற்றுக்கொண்டாரு, தேவன் வந்திருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொண்டாரு. நம்ம சபைகள்ல காணக்கூடியது அப்படிதான். இதுதான் சின்ன விஷயங்களை பெருசா நூல ஒரு சின்ன குச்சியை எடுத்து பந்தல் போட்டு கொடி கட்டி ஸ்பீக்கர்லாம் கட்டி பெருசாக்கிடுவாங்க. ஏதோ நான் நிறைய இடங்கள்ல சில சோகால்டு பெரிய ஹோலி சர்ச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோலி ஹோலி ஹோலியா இருக்கும். ஒரு மாதிரி நம்மளை பார்க்கறதே ஒரு மாதிரி இதா இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிருந்தேன். நானும் ஆவிக்குரிய சபையில தான் வந்தேன். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய சபை. அப்ப நான் அந்த மீட்டிங்ல சாட்சி எல்லாம் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னேன். சொல்லி முடிச்சது எல்லாருக்கும் பிரைஸ்லான்னு சொல்லும் போது என் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தேன். நான் அப்படி வழக்கமா போடுறது இல்லை. இந்த மோதிரம் போட்டதும் எல்லாருக்கும் கண்ணும் எனக்கு பிரைஸ்லாட் சொல்லது காட்டல அதுலதான் இருக்கு. இவன் விசுவாசிங்க மோதிரம் போட்டிருக்கானே. எனக்கும் அது ஒரு இதா இருந்துச்சு, ஒரு இடரெல்லாம் இருந்தது. அதனால நான் மோதிரம் போடக்கூடாதுன்னு என்னுடைய போதனை இல்லை. என்னுடைய போதனை வந்து அவங்கவுங்க மனசாட்சியை பொறுத்து. முன்னாடி நான் அப்படி பிரெஞ்சு பேர்டு வச்சிருந்தேன். பிரெஞ்சு பேர்டு தெரியல, அப்படி குறுந்தாடி. அப்போ சபையில நான் ஊழியம் செய்யற காலகட்டங்கள் எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை, நல்லதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நாளடைவில் எனக்கு என்னவோ அது என்ன பாதிச்சுது. அதை வந்து நான் பிரெஞ்சு பேர்டு வைக்க கூடாதுன்னு நான் இன்னைக்கும் நான் யாருக்கும் போதிக்க மாட்டேன். அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா எனக்கு அது வந்து ஒரு இடர்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. வாலிப பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்து பேச முடியவில்லை. அதுக்காண்டி அவங்கள தாடி வைக்க அதுன்னு இல்லை, எனக்கு என்னவோ அது ஒரு இடர்லா இருந்துச்சு. ஒரு நாள் ஆல்நைட் ப்ரேயருக்கு போறதுக்கு முன்னால இதை எடுத்துட்டேன், பிரெஞ்சு பேர்டு எடுத்துட்டு ஆல்நைட் ப்ரேயர் போறேன். அங்க ஆல்நைட் ப்ரேயர் எங்களுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா காலையில 6 மணி வரை நடக்கும், 5 மணி வரை. இடையில ஒரு பிரேக் இருக்கும். அந்த பிரேக் டைம்ல ஒரு பிரதர் வந்தார். என்ன பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு கட்டி பிடிச்சி ஒரே சிரியா இருக்கு. ஏன் அப்படின்னு, நான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த தாடியை பற்றி தான் பேசணும்னு இருந்தேன். நான் சொல்லாமலே நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, ஆவியானவரே பேசியிருக்காரு போல. என்னவோ அவருடைய நோக்கம் வேற. அவர் இந்த மாதிரி இதெல்லாம் விடமாட்டாரு. அல்லையா கூட செம்மைகள சொல்லக்கூடாதுன்னு பாரு. அந்த மாதிரி நான் குறை சொல்ல வரல.
நம்ம தேவனுக்கு கணக்கு போக்கணும். இதுக்காண்டி அவன் விசுவாசி இல்ல, அவன் ரட்சிக்கப்படல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்குள்ளாக தயவு செய்து வந்துடாது. அது ஆகார விஷயமானாலும் சரி, அவனுடைய பழக்க வழக்கங்கள் ஆனாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நானே என்னுடைய ஸ்டடிகள்ல சில குறைகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறேன். போடுதல ஆடைகள் வித்தியாசமாக பிரித்து காட்டுகிறதுல வித்தியாசம் இல்லை, அதுல குறைகள் இல்லை, அந்த கிரியைகள்ல காணப்படுகிறது தான் பாதிக்கும். அண்டர் வெரி இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, தே ஆர் காட்ஸ் சர்வன்ட்ஸ். அவர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள். அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், உனக்கல்ல. அவர் சொல்லட்டும் எது சரி எது தவறு. லெட் ஹிம் சே வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். சிலவங்க இது ஏன்னா யூதர்கள் அங்க வாழ்ந்த இடங்கள்ல ரோமர்கள் இருக்கான். ரோமர்கள் நல்ல எல்லாம் அடிச்சு புசிக்கிற ஆளுங்க. ஆனா யூதர்களுக்கு எல்லாம் முடியாது. பன்றி சாப்பிட முடியாது, போர்க்கு. அவங்களுக்கு விசேஷம் தர ஆட்கள் உண்டு. புறஜாதிகளோடு போய் சாப்பிடக்கூடாது, சாபத்துண்டு. அப்போ அவங்க நாட்களை நியமித்து வாழும் பொழுது, அவன் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த பழைய பழக்க வழக்கங்கள் கூட வரும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டாருன்னு வைங்க, அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, ஆனாலும் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடாம பழகி வந்தவர் அதை கண்டினியூ பண்ணா அதை குற்றமாக நீ சொல்லாத, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனா அதே வெள்ளிக்கிழமை அவரை போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணா தட் இஸ் அக்யூசபிள், அதை குற்றப்படுத்தலாம். அதான் நாட்களை நியமிப்பதில். யூதர்களுக்கு ஒவ்வொரு நாள் இருக்குது, நாட்களை நியமிப்பதில். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளில் விசேஷமாக எண்ணுகிறார், வேறொருவர் எல்லா நாளையும் சரியாக எண்ணுகிறார், எல்லா நாளையும் ஒரே மாதிரி எண்ணுகிறார். சிலவங்க இந்த சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அது ஒரு ரீசன் இருக்கும், பிசிக்கல் ரீசன், ஹெல்த் ரீசன். வேறொரு எல்லா நாட்களையும் ஒருவன் விசேஷித்த நாட்கள் இருக்கும். ஒரு நாளை விட இன்னொரு நாள் விசேஷித்தோம், ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல தான் அன்னைக்குதான் நமக்கு நான்வெஜ் இருக்கும். இன்னொருத்தான் அதை என்ன எடுக்க மாட்டான். அது அவங்கவுங்க விருப்ப சூழ்நிலைகள். ஆனா அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையனா இருக்க கடவன். சாப்பிடும்போது ஒரு நாளை நியமிச்சா ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கணும். அவனுக்கு ஹேபிட்டே வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருக்குது. நீ ஏன் சனிக்கிழமை இருக்கல ஞாயிற்றுக்கிழமை இருந்தானா அவன் வசதி. அது அப்ப யூதர்கள் அதே மாதிரிதான். யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட வந்த உடனே எல்லாம் உடனே தூக்கி தூர போட முடியாது. சிறு குழந்தையில இருந்தே ஃபாலோ பண்ணது. அவங்க ஓய்வு நாள் இருக்குது, அவங்களுக்கு பல பண்டிகைகள் இருக்குது, புளிப்பில் அப்ப பண்டிகை இருக்குது. அந்த நாட்கள்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா உள்ள இயேசு இருக்க வேணும். அதான் என்ன சொல்றாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அது கர்த்தருக்கென்று தான் அவன் விசேஷம். இப்போ இந்த லென்த் டேஸ் இருக்குவாங்களேன், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையா அதை பற்றி நீங்க போக வேண்டாம். எதுக்கு லென்த் டேஸ் இஸ் ரிலேட்டட் டு கிரைஸ்ட் சஃபரிங்.
நல்ல நாட்கள்ல ஒரு மாதிரி பார்ப்பேன், என்னடா இவங்க எல்லாம் லென்த் டேஸ்ல சாப்பிடாம மத்த நாள் இருக்கட்டுங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குல்ல. ஆமா, நாட்களை விசேஷித்து சாப்பிடாம இருக்கால, உன்னால இருக்க முடியல, வேண்டாம் என்னால முடியாது. உன்னால முடியுமானா நீ இரு. ஒருத்தன் கர்த்தர்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அந்த நாள் விசேஷம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஆனா கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறார். எல்லா நாளும் தேவன் படைத்த நாள். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறார். அதே சமயத்துல ஃபாஸ்டிங் இருக்கிறான் ஒருத்தன், அவன் ஃபாஸ்டிங் எதுக்க வேண்டி இருக்கான்? கர்த்தருக்கென்று இருக்கான். கேள்வி, எத்தனை நாள் இருக்க? 3 நாள் இருக்க. ஒருத்தன் ஒரு நாள் தான் இருப்பான், அவனுக்கு அவ்வளவுதான் முடியும். இப்போ இதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஃபாஸ்டிங் இருக்கிறவன் கர்த்தருக்கென்று தான் இருக்கிறான். யூ நோ pretty well that ஆண்டவருக்காக இருக்கான்னு தெரியும். இப்ப நான் அந்த நாட்கள்ல பெருமைக்கு சொல்ல உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஃபாஸ்டிங் இருப்பேன். சாயங்காலம் 6 மணி நேரம் இருப்பேன். 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 நாள் இருப்பேன். ஒன்லி லிக்விட், டீ, காஃபி, தண்ணி, அந்த மாதிரி சாலிடா எதுவும் கிடையாது. வருஷ கடைசியில டிசம்பர் மாசத்துல 27ஆம் தேதியில இருந்து 27, 28, 29, 30, 31 5 நாள் நானும் என் மனைவியும் ரெகுலரா வருஷந்தோறும் இருப்போம். நியூ இயர் ஆராதனை அன்னைக்கு காலையில நாங்க சாப்பிடுவோம். இது பைபிள்ல எங்களுக்கு எழுதி தரல இந்த நாள்ல இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு விசேஷத்து. ஆனால் இப்போ அதே இது என்னால ஃபாலோ பண்ண முடியல. 3 நாள்லாம் இருக்க முடியாது. ஏஜ் என்னுடைய வயதுக்கு நான் 3 நாள் இருந்து பார்த்தேன். 3ஆவது நாள் ரொம்ப வீக் ஆயிட்டேன். டாக்டர் சொல்லிட்டேன், நோ உங்க ஏஜுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. மெடிக்கேஷன், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் போட்டு சகலமும் இருக்குது. ஆனால் கர்த்தர் அறிவார். நீ உபவாசம் இருந்தாலே இல்லாவிட்டி கர்த்தருக்கென்று நீ வாழுகிறாய். அதனால நீ பிழைத்திருப்பது கர்த்தருக்கென்று, தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. பிழைக்கிறதாவது தனக்கென்று பிழைக்கிறது இல்லை. நீ ஒருவேளை பிழைச்சிட்டு போலாம், ஆனா ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறது இல்லை. அதான் அழகா எழுதுறாரு பாருங்க, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். அப்ப நம்ம பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடைய இருக்கிறோம். இதுல அப்ப மற்றவங்க they are not fully born again or that they are accountable to God. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், born again வந்தேன். நிறைய பேருக்கு அது கிடையாது. அவங்க சபைகளே தனியான ஆவிக்குரிய சபை இல்லை. ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம். எதுக்கு எப்பனாலுமே பிழைத்தாலும் கர்த்தருக்கு பிழைக்கிறோம். அதுதான் நல்ல ஞாபகம். we are living for the Lord. அதுக்காக வேண்டி என்னை விட அவங்க சூப்பர் இல்ல அவங்க லெஸ், ஆனா ஒண்ணு அவங்கள குறிச்சு ஒரு பாரம் இருக்குமானா நம்ம ஜெபத்துல தாங்கணுமே தவிர அவங்கள குற்றப்படுத்த கூடாது. கிறிஸ்துவும் மரித்தவர் மேலும் ஜீவனுள்ளவர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்ப யூதர்களை எடுத்துக்காங்களே, அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறது தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. கொஞ்சம் சமயம் எடுக்கும்.
இப்ப உதாரணத்திற்கு வீட்டிற்கு ஒரு ஆடு அடிக்க வேண்டும், இதுதான் பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டிய விதம். ஆடு பழுதுட்டதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாக இருக்க வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்க வேண்டும். ரத்தம் நிலைக்காலில் தெளிக்கப்பட வேண்டும். ராத்திரி மாம்சத்தின நெருப்புல சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான இதெல்லாம் செய்யணும். நீ செய்யாம இருக்கலாம். அதுக்காண்டி அவன் பெட்டர்னோ நீ பெஸ்ட்னோ அல்லது நீ பெட்டர்னோ அவன் ஒஸ்ட்னோ சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவருக்கு வாழுகிறோம். ஒரு நாள்ல அவனுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். அத பாரத மனதில கொண்டுதான் எபிரேயர் புத்தகம் எழுதப்பட்டது. எபிரேயர் புத்தகத்துல படிச்சோம். அது நீங்க பழைய ஏற்பாட்டுல உள்ளது எல்லாமே நிறைவேற்றார் ஆண்டவர். அதான் கிராஜுவலா சொல்லி பவுல் அவங்களை ஆண்டவருக்குள்ளாக முழுமையாக கொண்டு வர எழுதுகிறார். அங்க குற்றப்படுத்தவில்லை. புரியுதுங்களா? அதனால எதுவானாலும் பலமுள்ளவர்களாகிய நாம், நமக்கு பலம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், நமக்கே பிரியமாய் நமக்கு மாத்திரம் பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சிலவங்க நம்மள மாதிரி இப்ப எனக்கெல்லாம் சபையில முழங்கால் போட்டு ஜபிக்க முடியாது. வந்தாலே பொத்துன்னு விழுந்துரும். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு பிளாட்ஃபார்ம்ல நடந்துகிட்டு இருக்கும்போது என் தோல்ல ஒரு பேகு, கையில சூட்கேஸு, அதுக்கு மேல ஒரு பேகு, பின்னால ஒய்ஃப் ஒரு பேகு, அந்த ஒரு இது பேட்டரி கார் வரும், அது வரல. நடந்து போகும்போது தொடார்னு விழுந்துட்டேன். நேரில் சொல்ல வரேன், நான் அதுக்காண்டி உட்கார்ந்துட்டே ஜபிக்கக்கூடியவங்கள நம்ம பலவீனனா பார்க்க முடியாது. அவன் ஒரு மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கான் பாரு. ஒவ்வொருத்தருடைய இதை பலத்தை பொறுத்ததுப்பா. சிலவங்க எல்லாம் வயசானவங்க, எனக்கு எங்க சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா 83 வயசு ஒரு அம்மா எல்லாம் அப்படி நெட்டு முழங்கால நிற்பாங்க. பழக்கமோ வைராக்கியமோ எல்லாம். அப்ப நாம என்ன செய்ய வேணும்? ஒருவனை ஆதாயப்படுத்த வேண்டும். அவன் பலவீனமா இருக்கான்னு வைங்களேன், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஒரு ஆளுக்கு அவருக்கு இப்போ ஒரு முறை நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் லுக்கீமியா என்ன பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தார். அப்ப அவரை குறிச்சு எனக்கு ரொம்ப பாரம். கடைசி டாக்டர் சொல்லிட்டாங்க, பழனிக்காரர், நீங்க அங்க போய் 2-3 நாள்ல இறந்துருவீங்க. அப்புறம் வழி அனுப்ப நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னா நடந்தது. அப்ப நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அவர் எப்படியாவது மரிச்சாருன்னா பரலோகம் போகணுங்கிறதுனால எனக்கு அவரை ஆதாயப்படுத்தணும். ரயில்வே ஸ்டேஷன்ல போனா பயங்கர கூட்டம், அவரால் உட்கார்றதுக்கு பெஞ்ச் இல்லை, கீழே உட்கார்ந்துட்டாரு. இப்ப நான் என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுகிட்டு தான் இருக்காங்க. மேல இருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தரையில ஒத்தையில உட்காந்து நான் நினைச்சிட்டேன், டக்குனு கூட நானும் உட்காந்து. எதுக்குன்னா அவரை பலப்படுத்த முடியாது. பலவீனருக்கு இத மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய சபைகள்ல இருக்கும். அவங்க கொஞ்சம் பலவீனமா அவங்கள தட்டி எடுத்து அவங்கள ஆதாயப்படுத்தி கொண்டு வர, அவங்கள குற்றப்படுத்துகிறத விட எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பவுல அடிச்ச உடனே தூக்கி போட்டு என்ன பாடுபடுங்கடான்னு விட்டுட்டா வந்தாரு. ஆதாயப்படுத்துகிறது தான் நோக்கம். சிலவங்க ஒரு வைராக்கியத்தில் இருப்பாங்க. அவங்கள நீங்கெல்லாம் என்ன பிரதர் இப்படி விக்கிரகத்தை வணங்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்கள ஆதாயப்படுத்த முடியாது. அவங்க பொங்கலே போய் அவங்களா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க. அதனாலதான்
எப்படியாவது சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானே. இடலாகவும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு போஜனமானது நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, தேவனுக்கு நம்ம உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. என்னத்தினால் எனில் புசிப்பதனால் நமக்கு மேன்மையும் இல்லை. இந்த சாப்பாட்டு டைனிங் ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுற, புசியாமல் இருப்பதனால் நமக்கு குறைவும் இல்லை. அதான் என்ன சொல்ற அடுத்தது, ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். நான் இப்போ போதிக்கிறேன், நான் ஒரு சகோதரன் ஒரு வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவர். அவர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் என்ன நீங்க விக்கிரகம் அதெல்லாம் பண்ணக்கூடாது, விக்கிரக கோயிலுக்குள்ள போகக்கூடாது, வைக்கக்கூடாது. பலவீனருக்கு தடுக்கலாகாதபடி. அதான் என்ன எழுதுறாரு பாருங்க, பார்த்தா எப்படினில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், நம்மளை பாக்குறான், நான் பெரிய பிரசங்கம் பண்றேன், ஆனா அவன் விட்டு வந்த விக்கிரக கோயில்ல போய் எனக்கு ஒண்ணு இல்லை நான் சாப்பிடுறேன், ஆனால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. ஏன்னா அவன் விக்கிரகத்தோடு இணைந்து சாப்பிடுவான், நான் அப்படி இல்லை, எனக்கு பசியில போய் சாப்பிட்டு வர, அவ்வளவுதான். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு இடர்ல் வரக்கூடிய வகையில் அங்க போய் உட்காரக்கூடாது. அவனுக்கு அப்படியே இவரு பிரசங்கம் பண்றவர் தானே, அப்ப அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த அந்த அவர் வணங்கின கடவுளை வணங்கிட்டு சாப்பிடுவார், நான் வணங்காம சாப்பிடுவேங்கிறது அவருக்கு தெரியாது. அதாவது என்ன, நீ சாப்பிடுறியோ சாப்பிடலையோ அது வேற கதை. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆகாரம். ஆனா உன்னுடைய செயல்பாடுகள் அவனுக்கு இடர்கள் உண்டாக்குமானால் அந்த காரியத்தை நீ செய்யாத. நிறைய ஊழியக்காரர்கள் இடர்கள் உண்டாக்குகிற காரியங்கள். ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்க என்ன ஊழியம் பண்றீங்க? பிரதர் நான் துபாயில அந்த ரெட் லைட் ஏரியால போய் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஊழியம்? சிவப்பு வழக்கு, துபாயில. என்ன, அங்க போய் நின்று அந்த விபச்சார கூட்டங்கள்லாம் வருது பாத்தீங்களா, அவங்களுக்காக ஜோம் பண்ண போறேன். நான் சொன்னேன், நீங்க டிராப்ல மாட்டிக்கிடுவீங்க. அங்க போய் உள்ள ரஷ்யனு அமெரிக்கன் உள்ள எல்லா விதமான நிக்க முடியாது, எவன் போனாலும் விழுந்துருவான். அரகுற ஆடையோட தெருவில் நடந்துகிட்டு இருப்பாங்க. அதுலயும் இவன் பிரதருக்கு என் கூட ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆளை வாங்கன்னு கூட்டு போனா 2 நாளில அவன் அங்க விபச்சாரத்துக்குள்ள போயிருவான். கடைசி இந்த ஆளும் விழுந்து போனாரு, எங்க போனாரோ எங்கவோ ஊழியம் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் இடர்கள் உண்டாக்குற காரியங்கள், தேவையில்லாத காரியம். ஆண்டவர் ஒண்ணு அனுப்புறேன்னா போகாது. நான் பசியா இருக்கேன்னா நான் போய் சாப்பிடணும், அது இன்னொரு இடர்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் ஒரு ஆகாரத்தை போய் சாப்பிட்டான், ஒரு விசுவாசி தான் சாப்பிட்டான், அவனை போய் அங்க போய் சாப்பிட்டுட்டான், அவனை விடுத்து தள்ளி விட்டுற, தூர போட்டுறது. அவனை கை கழுவி வச்சு பிரதர் விட்டுருங்க, தூர போட்டுருங்க. அப்படி தூர போட்டுருங்கன்னு நம்மள போட்டிருந்தா அதனால் தேவனுக்கு மகிமை உண்டா? கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல. ஏன்னாப்பா நாம என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாருன்னா என்ன கை கழுவணும்னா அன்னைக்கே எத்தனை வருஷம் தெரியுமா?
நான் 1965 எங்க அப்பா இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 90 91 வரை அப்ப இருந்தே எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சு. என்ன அநேகர் வீட்டுல ஜபிக்க வருவாங்க, நான் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்தவர்களை பார்த்தா, ஊழியக்காரங்களை பார்த்தா கேலி பண்ணுவோம், பெந்தை கோசபாரங்களை பார்த்தா கேலி பண்ணுவோம். அன்னைக்கு என்ன இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அன்னைக்கு நான் வந்து ஊழியக்காரனை உட்கார்ந்துருக்க முடியாது. அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டு அதை எப்படி அவங்கள கொண்டு வர முடியும்? அவங்கள அப்படியே உதறி விடுற மாதிரி இல்ல. வி ஹாவ் டு வெயிட். இப்ப இங்க பைபிள் ஸ்டடியிலேயே ஒரு பிரதர் இருக்காரு, மூர்த்தின்னு. அவர் கூட உள்ள வேலை இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை அவரு வளர்த்து கொண்டு வந்த ஆளு, எங்க பைபிள் ஸ்டடி கொண்டு வந்து இருந்த ஆளு இப்போ யெகோவா சாட்சிகளுக்குள்ள போயிட்டாரு, பேர் செல்லவர்கள். அப்ப அன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு, நான் அவரை தேடி போய் பார்த்தேன் பிரதர், அடிக்கடி பாக்குறேன், அவருக்கு ஒரு பாரம் அவரை குறித்து. அப்படி இருந்தா தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அது இல்லாம விடுங்க பிரதர், அவனை சாத்தான ஒப்பு கொடுத்தாச்சு, நீங்க அதுல தலையிடாதங்க. ஆனா கொலோசியர் 2:16 சொல்றாரு, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பான. நீயும் குற்றப்படுத்தாத, அவனும் உன்னை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கிறோம். பக்குவமா சொல்லலாம், இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? இது ஒரு கூட்டம். கலாத்தியர் அது யாருக்கு எழுதுகிறார்? மறுபடியும் வழிபாடுகளுக்கு போய் திரும்ப அந்த வழிபாடுகளுக்குள்ள போய் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு. அதனாலதான் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, அது வேற கூட்டம். அப்படி நீங்க செய்யாதங்க, திரும்ப மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அது வேற. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் கொடுத்தாவது, பண்டிகை நாளை மதம் கொடுத்தாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. இன்னொரு இடத்துல அவைகள் நிழலா இருக்கிறது, வருங்காரியங்கள். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப உதாரணத்திற்கு பஸ்காவை எடுத்துக்காங்களேன். பஸ்கா வந்து எதுக்கு? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. முதற்கனி எதற்கு நினைவா இருக்கிறது? அந்த தேசத்துல போய் வெள்ளாண்மை இருக்கும் பொழுது முதற்கனியை ஆண்டவருக்கு கொடுங்க. அது யாரு? உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற்கனி. பெந்தேகோஸ்து பண்டிகை, எக்கால பண்டிகை, இவைகள் எல்லாமே நிழலா இருக்கிறது, கிறிஸ்துவை பற்றினது. அப்போ என்ன எழுதுறாரு? இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நிற்போமே. நாமெல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லோரும். இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் எடுக்க போறேன். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவும் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் அதனால் நம்ம ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். எப்போ? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு. இந்த கிறிஸ்துவின் நியாயாசனமும் வெள்ளை சிங்காசன நியாயாசனமும் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட்.
நாம் எல்லாரும் என்பது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும். இந்த மாதிரி ஒரு மாதிரி அற்பமா எண்ணி வித்தியாசமாய் நடத்தி நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்குமானால், ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு போய் நிற்க வேண்டும். எப்பொழுது அந்த நியாயாசனம் வரும்? முதல் 15 வசனம் 12 15 வரை வாசித்து நியாயாசனத்தை பற்றி எடுக்கிறேன். சோ இப்படி நீ அங்க போய் நிற்க வேணும், கிறிஸ்துவுக்கு முன்னால நிற்கணும் நியாயாசனத்திற்கு முன்பாக. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்து, அவனுக்கு தடையா நீ நிற்காத. இடை நீ ரட்சிக்கப்படவே, நீ உருப்படவே மாட்ட, இதெல்லாம் இடரல். ஒரு பொருளும் தன்னில் தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுக்குள்ள அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுன்னு ஒருத்தன் எண்ணுகிறவனுக்கும் அது தீட்டுள்ளதாதான் இருக்கும். ஆனா ஒண்ணுமில்ல, எனக்கு தீட்டு இல்லைன்னா சாப்பிடு, ஜெபம் பண்ணி சாப்பிடு. போஜனத்தினால ஒரு சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் இல்லை, நீ போய் நிக்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அவனை உன் போஜனத்தினால் கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரு. எல்லாரும் ஒண்ணுதான். அதனால உபவாசம் பண்றவனையோ பண்ணாதவனையோ அற்பமா எண்ணாத. ஏன்னா நீ கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். இது வெள்ளை சிங்காசன பொதுவான நியாயத்திற்பல்ல. இந்த கிரேக்கத்துல பெமா ஜட்ஜ்மெண்ட், கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பார்கள். இது எப்ப நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு அதான் எடுக்க போறேன். 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்குத்தாவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எப்போன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ரகசிய நம்ம கிருபையில காலத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்துலதான் இனி ரகசிய வருகை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பல முறை எடுத்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுக்கப்படுகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப கிறிஸ்தவர்கள் அது யாரு? குற்றமா திருக்கிறவனும் குற்றம் இல்லாமல் திருக்கிறவனும் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இதை நான் கிளாசிஃபை பண்ண வரவில்லை. இவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், இந்த சபையை தேர்ந்தவன், ரட்சிக்கப்படாதவன், அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, அவருக்கு தெரியும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதும் கீழே பூமியிலே உபத்திரவ காலம் தொடங்குகிறது, 7 வருடங்கள். இந்த சமயத்துலதான் இந்த படத்தை பார்த்தா தெரியும், சபை மேலே திருமணம் முடியுது, கிறிஸ்துவின் நியாயாசனம் மேல நடக்குது. மேல இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அப்படி இது இயேசுவோடு ஒரு திருமணம் முடிந்து 2ஆம் வருகையில் அவரோடு கூட வந்து 1000 வருட அரசாட்சியில் நம்ம கலந்து கொள்வோம். அதுக்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசனம் 20ஆம் அதிகாரம் இருக்குது, பொதுவான நியாயத்திற்கு. அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். அது வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு இருக்குல்ல. மொத்த நியாயத்திற்குகள் 3 இருக்குது. முதலாவது கிறிஸ்துவின் நியாயாசன நியாயத்திற்கு. அதான் நாம எல்லாரும் அவருக்கு முன்னாக போய் நிற்கணும். ஏன்னா 1000 வருட அரசாட்சியில கலந்து கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது இந்த கிறிஸ்துவின் நியாயாசன நியாயத்திற்கு. இது உங்களை அக்கினி கடலுக்கோ பாதாளத்துக்கோ அனுப்புகிறது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான கொடுக்கக்கூடிய நியாயத்திற்கு. 2வது நியாயத்திற்கு 1000 வருட அரசாட்சிக்கு முன்னால ஒரு வெள்ளாடு செம்மறியாடு
பிரிக்கப்படுதல், நாடுகளின் நியாயத்தில், கடைசியாக வெள்ளை சிங்காசன நியாயத்தில். இது இறுதியாக நடக்கிற காரியங்கள். இதுல நாம் எல்லாரும் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னைக்கு நீங்க நாம வீட்டுக்குள்ள பேசுகிற வார்த்தைகள், வேலையில செய்யக்கூடிய அசிங்கங்கள், நம்முடைய சுவாபங்கள்ல காணக்கூடிய குறைவுகள், வேலைக்கெல்லாம் நியாயசனத்துக்கு முன்னால கணக்கு ஒப்புவிக்கணும். ஆட்டுக்குட்டியானுடைய திருமண சம்பவங்கள் இருக்குது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மணவானோட திருமணம். இந்த திருமணம் முடிஞ்சுதான் நம்ம நியாயாசனத்திற்கு முன்னால நிற்கிறோம். ஏன்னா இயேசுவோடு கூட இருக்கணும்னா அதுக்கு தகுதிப்படுத்தணும்ல ஆண்டவர். இல்லைன்னா நீ செய்த காரியத்தெல்லாம் அப்படியே விட்டுக்கிட்டு எல்லாம் தூக்கி முடிஞ்சுப்பா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, கம் கம், அப்படி கிடையாது. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிறாள். மணவாட்டி பரலோகத்தில் இருக்கிறாள். மேல போனது முதல் வேலை, வாப்பா எப்படி நிறைய வார்த்தைகள்லாம் நிறைய விட்டுருக்கு. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நிறைய சம்பவங்கள் பலவீனமா இருக்குது, சரியில்லையே. உன்னை 1000 வருட அரசாட்சிக்குள்ள கொண்டு போகணும்னா சில இதுகள்லாம் வேணுமே. சரியான போஸ்ட் உனக்கு தர்றதுக்கு இல்லையே. எனக்கு தெரியாது, எக்ஸாக்டா அப்படிதான் நடக்கும். எல்லாம் முடிஞ்சு செட்ரைட் பண்ணி கல்யாணம் இருந்து அப்ப இங்கதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே கிறிஸ்துவின் நியாயாசனம். இந்த உபத்திர காலம், மகா உபத்திர காலம் இருக்கு பாருங்க, அந்த டைம்ல தான் மேல. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடக்கிறது. அதான் கிறிஸ்துவின் நியாயாசனம். இந்த எதுக்குன்னா பேமா அப்படின்னா அந்த காலத்துல கிரேக்கர்கள் ஒரு ஒரு நியாயாதிபதி மேடை, ஜட்ஜ்மெண்ட் சீட், அது இப்படிதான் இருக்கும், ரியலாவே உள்ளது இருக்குல்ல பேமா. இங்க இருந்தா ஜட்ஜி தீர்மானம் கொடுப்பார். அதுல இருந்துதான் கிறிஸ்துவின் பெமா ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இது அங்க உள்ள படம் அந்த இருக்குல்ல பெமான்னு போட்டிருக்காரு. சோ இந்த 3 கடைசி நியாய தீர்ப்புகள்ல முதலாவது நியாய தீர்ப்பு தானே பேசிட்டு இருக்க. கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். மீதி 2 இப்ப எடுக்க போறது இல்லை. இந்த கிறிஸ்துவின் நியாயசனத்துல நடுவில் நடக்கு பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு 2ஆம் வருகைக்கு முன்னால நடுவுல நடக்கிற சம்பவங்கள். ஆனா 1 கொரிந்தியர் 3:11-15 வரை பார்த்தீங்கன்னா, போடப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை, அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் இவைகளினால் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு அது வெளியாகும். அதான் அந்த நியாய தீர்ப்புல கிறிஸ்துவின் நியாயசனத்துல வெளியாகும். அவன் புல்லுல கட்டியிருக்கானா, கல்லுல கட்டியிருக்கானா, மரத்துல கட்டியிருக்கானா, இல்ல இரும்புல கட்டியிருக்கானா, தீய வச்சு கொளுத்தினாதான் தெரியும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். 1 கொரிந்தியர் 3:11-15 அதான் அந்த வசனம் போட்டிருக்கேன். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினி பரிசோதிக்கும். அதில் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் வெகுமதியை பெறுவான், கூலியை பெறுவான். அப்ப நீ என்ன ஊழியம் பண்ணிருக்க? உன்னுடைய இளங்க நான் போய் நிக்கிறேன், இடே நீ ஊழியம் சரியில்லையே, சும்மா வைக்கலையும் கல்லையும் மண்ணையும் சரியா ஸ்ட்ராங்கா பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லையே, உன் ஆத்துமாக்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்களப்பா. 1 கொரிந்தியர் 3:11 எடுத்து காட்டுறோம்.
போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை விடவும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை மணி என்று அக்கினியை சோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நினைத்தான் அவன் கூலியை பெறுவான். அவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். என்ன சொல்ல வராரு? நீ எத்தன்மை உள்ள காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். பவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனால் நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நம்முடைய செயல்பாடுகளுக்கு நீ என்ன கட்டியிருக்க, நீ கெட்டவே இல்லையே. அவராது பரவாயில்ல, வைக்கலு புல்லுகள்ல வச்சு ஏதோ பண்ணிருக்காரு. இன்னொரு ஆளு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காரு. நீ ஒண்ணுமே பண்ணலையப்பா, என்ன விசுவாசி? நீ அங்க போய் நின்றுவ. பி கேர்ஃபுல். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை அப்புறம் தான் கடைசி உயிர்த்தெழுது அவிசுவாசிகளின் நியாயத்தில் புதிய வானம் புதிய பூமி அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. சோ மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பெருந்தவர்கள் தம்முடைய தூதரோடு கூட வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பான். இதுதான் அந்த இது பூமியில் 7 வருஷம் இங்க நடக்குது பாருங்க. பொன் வெள்ளி அவனவனுக்கு தக்கதான கிரீடத்தை கொடுப்பான். அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம். எங்க? கிறிஸ்துவ நியாயசனத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலைக்கு. நீங்க சும்மா சர்ச்சுக்கு மாத்திரம் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு கிரீடம் இல்லை, நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போயிருக்கேன். நீ என்னடா கெட்டுன? பவுண்டேஷன் என்ன? நீ என்ன வேலை செய்த? யாருக்காக வேலை செய்த? என்ன வேலை செய்த? எல்லாம் போச்சு. தீ வச்சதுமே பொசுக்கிட்டு போயிட்டேன் ஒருத்தங்கிட்ட ஆண்டவருக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுதப்பா? ஒண்ணுமே இல்லையே. சோதிச்சு பார்க்கறது கூட ஒண்ணுமே இல்லையே. இன்னொருத்தட்ட சோதிச்சு பார்க்க வைக்கல இருந்துச்சு, தீய வச்சா எல்லாம் பொசுக்கிட்டு போயிட்டப்பா. ஊழியர்கள் நீ ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்கள் எல்லாம் திருப்பி பின்மாறி போயிட்டாங்களே. ஆனா இன்னொருத்தன் நல்ல ஸ்ட்ராங் பவுண்டேஷன்ல கட்டினான். அவனுக்கு அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். 2 தீமோத்தேயுல அதான் சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாள்ல எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்ப யாருக்கு தந்தருளுவார். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? பி கேர்ஃபுல். என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை அறியேன் ஆகினா அதனால நான் நீதிமான்கள் ஆகிறது இல்லை. என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனால் நான் நீதிமான் இல்லை, அது ஆண்டவர். அதனால் கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதனை குறித்தும் தீர்ப்பு சொல்லாது. இருளில் மறைந்திருக்கிறவளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் 16 - 23 உள்ள வசனங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்க. அவருக்கு முன்னால போய் நிற்கணும். Beware of all this in your mind. எல்லாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் சின்ன சின்ன ஊழியம் செய்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரத்துல கட்டப்பட்ட ஊழியமா இருக்கட்டும். நீர் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்க வேண்டும் ஆண்டவரே.
இவரனை உடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துங்க. Thank you once again, Lord. I bless all of them in the name of Jesus. நாங்க வெறும் கையனாக வரக்கூடாது. அங்க வந்து நிற்கும் பொழுது well done my dear son, நல்ல 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 நிறைய காரியம் செய்திருக்க. நம்மகிட்ட இருந்து அதான் அவர் எதிர்பார்க்கிறார். நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா, நீ எடுத்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. அப்படி நற்பெயர் காணத்தக்கதாக இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாள்ல முடிவெடுங்க, நானும் உமக்கு கையில சாட்சியுள்ள வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆளுகை செய்யுங்க, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Thank you all for coming.